ஒரு பெண் கிட்டத்தட்ட 7 மணியில் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். அதற்கான நீதி என்ன? எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார்? அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கான செயல்பாடு என்ன? உடனடி நடவடிக்கை என்ன? யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையைச் சேர்ந்த கொழும்பைச் சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக முதல் நீங்கள் உங்களுடைய NPP ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுத்தணும். அவருக்கு முதல் கல்வியை போதியுங்க. ஏனென்றால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த சபையிலே நானும் உங்களது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது ஒரு மகப்பேற்று விடுதி அங்கின்மையாகும். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் என்பதை மறந்த உறுப்பினர்களாக பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது. ஆகையால் அந்த நேரத்திலே அரசாங்கத்துடன் இருந்துவிட்டு அரசாங்க செயற்பாடுகளை முன்னெடுத்து விட்டு இப்பொழுது முழுமையாக இந்த பழைய அரசாங்கம் பழைய அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டுக்கு காரணம் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். 100 நாளிலே முடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய அரசாங்கம், நீங்கள் தான் சொன்னீங்கள் சில விடயங்களை நாங்கள் 24 மணித்தியாலத்துக்குள் முடிப்போம் என்று. சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்தில் காணி வேண்டும் என்று பாணந்துறை கொழும்பைச் சேர்ந்த சில சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பித்ததனை அடுத்து பாராளுமன்றத்தில் கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். அதேபோல பெருந்தோட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக வருடக்கணக்காக நூற்றாண்டுகளாக தொடர்கின்ற துயரம் இந்த அரசின் ஆட்சியின் கீழும் தொடரப்போகிறதா என்கின்ற சாரப்பட உரையாற்றியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள். அத்தோடு சம்பள அதிகரிப்பு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அவர் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜா, வைத்தியர் பவானந்தராஜா அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார். அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதி 12 வருடங்களாக இல்லாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்து உரையாற்றியிருக்கின்றார். அதே போன்று திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான்கான், தற்போது இருக்கின்ற ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தங்கள் செயற்பாடுகளை மறந்து, கடந்த கால செயற்பாடுகளை மறந்து, தங்களை யார் என்று மறந்து பேசுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியை சபையிலே முன்வைத்திருக்கின்றார். மற்றும் ஒரு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன், தொல்லியல் திணைக்களத்தினால் விவசாய நிலங்கள் இந்த வருடத்திலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது குறித்து உரையாற்றியிருக்கின்றார். இது தொடர்பான விரிவான தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலே காணி வேண்டும் என்று கூறி பாணந்துறை கொழும்பைச் சேர்ந்த சில சிங்கள சமூகத்தவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக ஒரு தகவலை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்வைத்து உரையாற்றியிருக்கின்றார். இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதுதான் அவர் இந்த விடயத்திற்கு கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறு பாணந்துறை மற்றும் கொழும்பைச் சேர்ந்த சில நபர்கள் யாழ்ப்பாணத்தில் காணியை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பதாக அவர் ஒரு விடயத்தை சபையிலே முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் லண்டன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றினூடாக வெளிவந்திருப்பதாக ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று கூறப்படுகின்ற ஒருவர் கூறிய ஒரு விடயத்தின் அடிப்படையில், அந்த தொலைக்காட்சியினூடாக கூறிய விடயத்தின் அடிப்படையில் புத்தளம், சிலாபம், கொழும்பு, கொள்ளுப்பிட்டி, வெள்ளவத்தை, வத்தளை போன்ற இடங்களில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். அதற்கு தன்னுடைய வலுவான கண்டனங்களையும் அவர் தன்னுடைய உரையிலே தெரிவித்திருந்தார். அப்படி அல்ல எனவும் வரலாறு தொடர்பாக தெளிவு ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறித்த அந்த நபருக்கு, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று கூறப்படுகின்ற அந்த நபருக்கு வரலாற்றை படிப்பிக்க வேண்டும் என்று அவர் பாராளுமன்றத்தில் வைத்து கூறியிருக்கின்றார். அவருக்கு முதலில் கல்வியை போதியுங்கள் என்று தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். மக்களுடைய பிரச்சனைகள் இந்த அரசு கவனத்திலே கொள்ளுகிறது.
அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறீர்கள், சிங்கள மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். இன்று சிங்கள இளைஞர்கள், சிங்கள யுவதிகள், சிங்கள மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற விடயங்களில் அவருடைய பூரண ஆதரவு இருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று பொதுவாக ஒரு நேர் மனப்பாங்கோடு சிந்திக்கின்ற தன்மையை வந்திருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் இன்னும் வளர்த்தெடுங்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில சம்பவங்கள் நடந்து வருகின்றன. நேற்று முன்தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று இங்கே பிரஸ்தாபித்திருந்தார். கல்முனையில் இருக்கிற நீலாவணை போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண் கிட்டத்தட்ட 7 மணியில் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நாடு என்ன செய்ய போகிறது? அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறது? அதற்கான நீதி என்ன? எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார்? அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கான செயல்பாடு என்ன? உடனடி நடவடிக்கை என்ன? தயவு செய்து சிந்தியுங்கள். இது இந்த நாட்டில் இருக்கிற, நான் நினைக்கிறேன், உங்களுடைய நல்லெண்ணங்களை, இந்த அரசுடைய சீர்மியமான நடவடிக்கைகளை போலீசார் குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது. அதே நேரம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். நான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன். யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையைச் சேர்ந்த, கொழும்பைச் சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன். லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன், இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவை தரலாம், சபாநாயகர் தலைமை தாங்கும் உறுப்பினருக்கு தரலாம். அவர் குறிப்பிடுகிறார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, கொள்ளுப்பட்டி, வெள்ளவத்தை, வத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க வேணும். முதல் நீங்கள் உங்களுடைய என்பிபி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுக்க வேணும். அவருக்கு முதல் கல்வியை போதியுங்க. ஏனென்றால் புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா, பரம்பரையாக அங்கு வாழ்ந்தார்களா? கொழும்பிலே கருவாத்தோட்டம் முதல் வெள்ளவத்தை, கொள்ளுப்பட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் நிரந்தரமாக அங்கு வாழ்ந்த மக்கள். ஒரு நிமிஷம், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரை தயவு செய்து ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும். ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம். இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும். 1970 83 85 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே 22,000 தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள். 83 ஆண்டில் மலையகத்திலிருந்து 2,000 குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீளக்குடியேற அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம். புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர்கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள். உதாரணம் பெனாண்டோ புள்ளே, அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ். இதை தயவு செய்து யோசியுங்கள். ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவோணமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள். திருவோணமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள். அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிறேன் ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இன்றைய தினம் அமர்விலே கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். அவர் பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாக சில விடயங்களை முன்வைத்து உரையாற்றியிருந்தார். தொடர்ச்சியாக எப்படி பெருந்தோட்ட மக்கள் இலங்கையில் வறுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அவர் உரையாற்றியிருந்தார். அதோடு கடந்த காலங்களிலே சம்பள அதிகரிப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தாலும் தற்போதைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப 2000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அவர் இன்றைய தினம் தன்னுடைய உரையின் போது கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த சபையிலே நானும் உங்களது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் சேர்ந்து 2 முறை இந்த நாட்டிலே முழு நாள் நிதி விவாதத்தை கொண்டு வந்திருந்தோம். ஒன்று, ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்கள் தொடர்பாக விவாதம் கொண்டிருந்தது. தவிர இன்னொரு விவாதம் மலையக தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு வாதம் கொண்டு வந்திருந்தோம். அதிலே நான் முன்மொழிய நண்பர் அனுரகுமார திசாநாயக்கம் அளிமொழித்திருந்தார், தெரியும் எனக்கு. ஆகவே இந்த மலையக மக்கள், குறிப்பாக பெருந்தோட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள் இருக்கிற விஷயம் பொறுத்தவரையில் அது இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு, தலைவருக்கு, ஜனாதிபதிக்கு தெரியாத விஷயமா இருக்க முடியாது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எதிர்வரும் மார்ச் மாதம் நிகழக்கூடிய அந்த வரவு செலவு திட்டத்தின் போது மலையகத்தில் வளர்ந்து கொண்டு கூடிய
பெருந்தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரை மக்களுக்காக சம்பளத்தை அதிகரித்து தரும்படியான கோரிக்கையை நான் நிச்சயமாக உரிமையுடன் பேரவாவுடன் விடுக்க விரும்புகின்றேன். வளையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கடந்த அரசாங்கத்தின் காலகட்டங்களிலே அடிப்படை சம்பளமாக நாள் சம்பளமாக 900 ரூபாய் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அது கடந்த அரசாங்க காலகட்டத்திலே 1700 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் 1350 ரூபாய் தான் இறுதியாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி எதிர்வரும் காலகட்டங்களிலே இன்றைய விலைவாசி உயர்வின் அடிப்படையிலே அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் போக்கூட்டு என்ற முறையில் நாங்கள் விடுவிக்க விரும்புகின்றோம். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது அந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக வரி கொடுப்பனவு நிறை கொடுப்பனவு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம். இதை நான் நேரடியாகவே எங்களது ஜனாதிபதி, உங்களது கட்சி தலைவர், நாட்டின் அதிபர் கடந்த காலங்களில் எங்களோட சேர்ந்து இந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்களோட சேர்ந்து ஒரேடியாக எங்கள் மக்கள் சார்பாக எங்களோட சேர்ந்து விவாதங்களில் கலந்து கொண்ட அனுரகோல் சாநாயக் அவர்களுக்கு நான் நேரடியாக கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களது ஜேவிபியின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கௌரவ கிட்டன் அவர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். அவருக்கும் கூட இது கோரிக்கை விடுக்க விரும்புகின்றார். ஆகவே எங்களது தமிழ் கூட்டணியின் பங்காளி கட்சிகளான ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகிய கட்சிகளை சார்ந்த தொழிற்சங்கங்களுடன் சேர்ந்து கொண்டு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமும் எங்களோட சேர்ந்து கரங்கோர்த்து கொண்டு இந்த 2000 ரூபாய் என்ற அடிப்படை சம்பளத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் விட்டுக் கொடுப்பதற்காக உழைக்கும் பாடுபடும் கரங்கோர்க்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டப்பந்தமாக இருக்கலாம் அல்லது அதுக்கு கூட்டப்பந்து வெளியே இருக்கலாம், எந்த எப்படி இருந்தாலும் கூட மலையை சார்ந்த மலைய மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த 2000 ரூபாய் என்ற எண்ணிலே இந்த இலக்கத்தில் நிச்சயமாக உறுதியாக இருக்க வேண்டும் என நம்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களது மக்களின் வாழ்வை உயர்த்த முடியும். ஆகவே நான் சொன்னது போல வறுமை உயர்ந்திருந்தாலும் கூட குறைந்திருந்தாலும் கூட அல்லது உங்களது ஆட்சி 100 நாட்களாக இருக்கலாம் கூட 50 நாட்களாக இருந்தாலும் கூட இந்த வருமானத்திலே இலங்கை வருமானத்தை தேசிய வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதிலே பாரி பங்கு வகிக்கக்கூடிய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயம் வழங்கப்பட முடியாமல் அவர்களது வாழ்வை உயர்த்த முடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா இன்றைய தினம் அமர்வில் உரையாற்றிய போது யாழ் போதனா வைத்தியசாலை மகப்பேற்று விடுதி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இந்த முறை பாதீட்டில் சுகாதாரத்துறைக்கு பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த மகப்பேற்று விடுதியை கட்டமைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். வருடத்திற்கு 6000 குழந்தைகள் பிரசவிக்கப்படுகின்ற ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்ற யாழ் போதனா வைத்தியசாலை கடந்த 12 வருடங்களாக மகப்பேற்று விடுதி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பதாக அவர் தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருக்கின்றார். வட மாகாணத்தில் உள்ள மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரே ஒரு வைத்தியசாலை யாழ் போதனா வைத்தியசாலை. எனவே அங்கே சகல தர ஊழியர்களுக்குமான வெற்றிடங்கள் அல்லது கார்டு ரிவிஷன் செய்யப்படாமையால் அந்த மக்களுக்கு ஒரு முழுமையான சேவையை வழங்க முடியாது இருப்பது. எனவே அத்துடன் அத்தோடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது ஒரு மகப்பேற்று விடுதி அங்கின்மையாகும். சுமார் வருடாந்தம் 6000க்கு மேற்பட்ட பிறப்புகளை கொண்ட வைத்தியசாலையில் சுமார் 12 வருடங்களாக ஒரு மகப்பேற்று வைத்திய விடுதியின்மை ஒரு தற்காலிகமாக மருத்துவ விடுதியில் இயங்கி வருவது மிக துர்ப்பாக்கியமாகும். எனவே இந்த பாதீட்டில் சுகாதாரத்துறைக்கு மிக கூடுதலாக பணம் ஒதுக்கி இருப்பதால் இந்த மகப்பேற்று விடுதியை நிர்மாணிக்க ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பான ஒரு ஆவணம் ஒன்றை நான் இத்தனை நினைத்திருக்கின்றேன். ගරු මන්ත්‍රීතුමනි විනාඩි 2ක් කාලයක් පවතිනවා. நான் இதனை ஹன்சாட் அறிக்கைக்காக இங்கு சமர்ப்பிக்கின்றேன். இளம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை இரும்பு கரங்கன்று ஒடுக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக இந்த எமது பகுதி இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்காக எத்தனையோ புலம்பெயர் உறவுகள் எங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அந்த இரட்டை குடியுரிமை விசாவையும் அவர்களுக்கு விசா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை இங்கு வரவழைத்து தொழில்துறைகளை துவங்கி எங்களுக்கு இளைஞர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பையும் வழங்கி பயிற்சிகளையும் வழங்க எங்கள் அரசாங்கம் ஒரு
குழுவை அமைத்து அந்த முதலீட்டாளர்களை கவர்றதுக்கு ஆவண செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டு நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு வழங்கி நன்றி சொல்லி இந்த நான் மேலே குறிப்பிட்ட விடயங்களை விரைவில் செய்வதற்கு ஆவண நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தங்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் உரையாற்றும் போது ஆளும் கட்சியிலே அமர்ந்திருக்கின்ற சில உறுப்பினர்கள் பேசுகின்ற விதம் தொடர்பாக தன்னுடைய விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சிலர் தங்களை மறந்து பேசுகிறார்களா என்று எண்ண வேண்டி இருக்கிறதோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த அரசாங்கங்களோடு, குறிப்பாக சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாக இருந்தபோது எப்படியான கூட்டினை இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதனை சுட்டிக்காட்டியும் இம்ரான் மஹ்ரூப் பேசியிருந்தார். கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு எதிர்காலத்தில் மக்களுக்காக என்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்த போகின்றீர்கள், தேர்தல் வாக்குறுதிகளிலே எவ்வாறான விடயங்களை சொல்லியிருந்தீர்கள், அதனை செய்ய போகின்றீர்களா இல்லையா என்பது தொடர்பாக இங்கே மக்களுக்கு கூறுங்கள் என்ற சாரப்பட அவர் இன்றைய தினம் உரையாற்றி இருக்கின்றார். இன்று நாங்கள் இந்த பார்லமன்றத்திலே நடைபெறுகின்ற விவாதங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆளும் தரப்பிலிருந்து பல உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள், பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன, பலர்களினால் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் இன்று ஆளும் தரப்பிலே இருந்து பேசப்படுகின்ற இந்த விஷயங்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் என்பதை மறந்த உறுப்பினர்களாக பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று நாங்கள் ஒரு அரசாங்கத்திலே இருக்கின்றோம், நாங்கள் 159 பார்லமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றோம், நாட்டிலே எங்களுடைய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் இங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்திலே காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டு இன்று இந்த பார்லமன்றத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு பேசப்படுகின்ற இந்த அமைச்சர்களாக இருந்தாலும், இங்கிருக்கின்ற அரச பார்லமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், இவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் சென்ற அரசாங்கத்தை சாடுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றன. இதுவரை காலங்களும் இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் பிழை, சென்ற அரசியல்வாதிகளினால் செய்யப்பட்ட விடயங்கள் பிழை என்று சொல்லப்படுகின்ற இந்த காரணங்களே ஒழிய இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை முன்வைக்கப்படுகின்றதா என்றால் அவ்வாறான ஒரு வழிமுறையோ ஒரு முன்னெடுப்போ இங்கு காணப்படவில்லை. குறிப்பாக இன்று பழைய அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் சாடுகின்றவர்கள் ஏன் சில வரலாற்றை மறந்தவர்களாக பேசுகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். சந்திரிகா அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அந்த சந்திரிகாவினுடைய ஜனாதிபதி வருகையிலே உங்களுடைய கட்சியினுடைய முயற்சிகள் காணப்பட்டன. இங்கிருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள், இங்கிருக்கின்ற அமைச்சர்கள், இங்கிருக்கின்ற சில பார்லமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த நேரத்திலே அமைச்சு பதவியிலே இருந்தார்கள், அரசாங்கத்துடன் இருந்தார்கள். ஆகையால் அந்த நேரத்திலே அரசாங்கத்துடன் இருந்துவிட்டு அரசாங்க செயற்பாடுகளை முன்னெடுத்து விட்டு இப்பொழுது வந்து முழுமையாக இந்த பழைய அரசாங்கம், பழைய அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டுக்கு காரணம் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இங்கிருக்கின்ற அமைச்சர்கள், இங்கிருக்கின்ற பார்லமன்ற உறுப்பினர்கள் இங்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற பார்லமன்ற உறுப்பினர்களுக்கு கை நீட்டுகின்றார்கள். இவர்கள் ஊழல்வாதி என்கின்றார்கள், இவர்களுக்கு பகா கேஸ் இருக்கின்றது, இவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இவர்கள் பல குற்றங்களை புரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்க உறுப்பினர்கள் ஏன் அவர்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று யார் அரசாங்கம் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்று 159 பார்லமன்ற உறுப்பினர்கள் போதாதா? அல்லது வருகின்ற உள்ளூராட்சி மன்றத்திலே நகர சபை, பிரதேச சபைக்கான அதிகாரங்கள் உங்களுடைய கட்சிக்கு தேவைப்படுகின்றதா? அல்லது அது போதாமல் வருகின்ற மாகாண சபையினுடைய அதிகாரங்களும் உங்களுக்கு தேவையா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று ஜனாதிபதி இருக்கின்றார், இன்று பிரதமர் இருக்கின்றார், இன்று கேபினெட் இருக்கின்றது, இன்று அரசாங்கம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் பழைய அரசியல் கலாச்சாரத்தை போன்று எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு கையை நீட்டி உங்களுக்கு குற்றம் இருக்கின்றது, உங்களுக்கு ஊழல் இருக்கின்றது, உங்களிடம் களவு இருக்கின்றது என்பதை யார் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஆகையால் தயவு செய்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள்.
மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இன்று அந்த மாற்றத்துக்காக உங்களை மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒரு வரலாறு. ஒரு கட்சியின் ஊடாக இவ்வளவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வரலாறு. இந்த வரலாறு எதிர்காலத்திலே பிழைக்குமாக இந்த வரலாறு எதிர்காலத்திலே பிழைக்குமாக இருந்தால் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அரசியல் பயணம் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் நாங்கள் தயவாக கேட்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து ஒரு மாற்றம், ஒரு சிஸ்டம் சேஞ்சை சொல்லி வந்தவர்கள் நீங்கள். அந்த சேஞ்சை நீங்கள் பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு வர வேண்டும். இன்று பழைய அரசியல்வாதிகளுக்கும் பழைய அரசாங்கத்தையும் திட்டுவதையும் அவர்களை குற்றம் சாட்டுவதையும் விடுத்துவிட்டு என்னென்ன புதிய விடயங்களை நீங்கள் அமுல்படுத்த போகின்றீர்கள், எவ்வாறு ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகின்றீர்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள். இன்று பல படித்தவர்கள் இருக்கின்றார்கள், பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள், பல புதியவர்கள் இருக்கின்றார்கள், திறமைசாலிகள் இருக்கின்றார்கள். இவரை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள்? இவ்வாறானவர்களின் மூலமாக எவ்வாறு இந்த அரசியல் கலாச்சாரத்திலே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகின்றீர்கள் என்பதை மக்கள் பார்க்கின்றார்கள். இன்று எத்தனையோ எங்களுடைய பக்கத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதிகள் இன்று இந்த பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போனதுக்குரிய காரணம் நீங்கள். ஆகையால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் 50 நாளிலே முடிக்க வேண்டும், 100 நாளிலே முடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய அரசாங்கம், நீங்கள் தான் சொன்னீங்கள் சில விடயங்களை நாங்கள் 24 மணித்தியாலத்துக்குள் முடிப்போம் என்று. இன்று பொருட்களுடைய விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார்? எரிபொருட்களுடைய விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார்? இந்த நாட்டிலே சம்பளத்தை அதிகரிப்போம் என்று சொன்னவர்கள் யார்? பல மாற்றத்தின் மூலமாக இந்த நாட்டை ஒரு சரியான பாதைக்கு இட்டு செல்வோம் என்று சொன்னவர்கள் யார்? இன்று இவ்வாறு சொல்லிவிட்டு இன்னும் நீங்கள் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற இன்னும் பழைய அரசியல் வரலாற்றுகளை எடுத்து இன்னும் அவர்களை குற்றம் சாட்டுகின்ற அரசியலை தயவு செய்து விடுத்துவிட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நேர்மையான, தூய்மையான, ஒரு நியாயமான ஒரு அரசியல் பயணத்தை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகையால் நேரத்தை கவனித்துக் கொண்டு நேரத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் ஆரம்பித்து 9 நாட்களுக்குள் திருகோணமலையில் ஈச்சிலம்பற்றில் வட்டவான் என்கின்ற கிராமத்தில் 214 விவசாயிகளுக்கு சொந்தமான 380 ஏக்கர் விவசாய நிலம் நெற்பயிர்களோடு தொல்லியல் திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர், திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் முன்வைத்திருக்கின்றார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த விடயத்தை முன்வைத்து அவர் பேசியிருக்கின்றார். விவசாய நிலங்கள் தொல்பொருள் திணைக்களத்தால் கையகப்படுத்தப்படுகின்ற நிகழ்வு திருமலையில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்கள் குறித்து சபையில் விவாதிக்கப்படுகிறது. ஆனால் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதில் மிகவும் முக்கியமான ஒரு வகிபாகத்தை கொண்டிருந்த திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார். நேற்றும் அதற்கு முந்தைய நாளிலும் இந்த அவையிலே அரிசி விலை உயர்வு பற்றி பேசப்பட்டது. அரிசி விலை உயர்வுக்கு வெள்ளம், வறட்சி, பதுக்கல் போன்ற காரணிகள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களும் காரணமாக உள்ளன. இதில் முதன்மையாக இருப்பது தொல்பொருள் துறை ஆகும். தொல்பொருள் துறையானது திருகோணமலை மாவட்டத்திலே 100 ஆண்டு காலமாக மக்களால் விவசாயம் செய்யப்படும் நிலங்களை தொல்பொருள் இடங்கள் என அறிவித்து கையகப்படுத்தி விவசாயத்தை செய்யாமல் தடை செய்து வருகின்றது. எடுத்துக்காட்டாக இந்த ஆண்டு 9 நாட்களுக்குள் ஈச்சிலம்பட் திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ள ஈச்சிலம்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்கும் வட்டவான் கிராமத்தில் 224 விவசாயிகளுக்கு சொந்தமான 380 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிரோடு கூடிய நிலத்தை தொல்லியல் பகுதி என அறிவித்துள்ளது. அதேபோன்று குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் குச்சவெளி கிராம சேவையாளர் பிரிவில் 1985 ஆண்டு முதல் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த நெற்களஞ்சியம் மற்றும் சந்தை பகுதிகளை தொல்பொருள் துறை என அறிவித்துள்ளது. இதற்கு முன்னரும் தொல்பொருள் துறையானது குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திரியாய் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளடங்கும் பிரித்தானியர் காலத்தில் வழங்கப்பட்ட உறுதிகளை கொண்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் விவசாயம் செய்து வரும் 1000 ஏக்கர் காணியை தொல்பொருள் துறையினை அறிவித்து விவசாயம் செய்யாமல் தடுத்து வைத்திருக்கிறது.
இது மட்டுமல்லாமல் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் தென்னன் மரவடி, புல்மோட்டை, திரியாய், குச்சவெளி, கும்புறுபட்டி, நிலாவளி, பெரியகுளம் முதலிய கிராம சபைகள் பிரிவில் உள்ளடக்கிய 1994 ஏக்கர் நிலத்தை எல்லைக்கல்களை இட்டு தொல்பொருட்துறை பிடித்து வைத்திருக்கின்றது. இந்த செயலானது திருவண்ணாமலை மாவட்டத்தின் நெல் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும், நாட்டிற்கு இதனால் இழப்பு ஏற்படுகின்றது என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இது மட்டுமல்லாமல் தொல்பொருட்துறையானது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ராஜவந்தான் மலை கோவில், மத்தளமலை முருகன் கோவில், கிளிவட்டி முத்திமாரியம்மன் கோவில், சேர்வில பிரிவிலே உள்ள திருமங்கலாய் சிவன் கோயில், ஈச்சிலம்பட்டி செயலாளர் பிரிவிலே உள்ள பெரியசாமி கோவில், நலநீலி அம்மன் கோவில், குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள கந்தசாமி மலை முருகன் கோவில், குச்சவெளியில் உள்ள செம்பிமலை சிவன் கோவில், திரியாயில் உள்ள வளத்தான்மலை நாகதம்புரான் கோவில் முதலிய இடங்களையும் அவற்றை சூழ உள்ள விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த முன்முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது தொல்பொருள்துறை என்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. Honorable member, you have 1 more minute. உங்களுக்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. துறை மட்டுமல்லாமல் திருகோணமலை மாவட்டத்திலே அரசினுடைய மற்றொரு அங்கமான வனத்துறை, வனவிலங்குத்துறை, துறைமுக அதிகார சபை ஆகியனவும் தம் மக்கள் விவசாயம் செய்கிற காணிகளை கையகப்படுத்தி விவசாயம் செய்யாமல் தடுத்து வருகின்ற இதனால் நாட்டுக்கு பேரிழப்பு. Honorable member, your time is up. Thank you. நாளைய தினமும் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற காத்திருக்கின்றது. நேரலையாக எங்களுடைய சமூகம் ஊடக வலையொலி பக்கத்திலே இந்த பாராளுமன்ற அமர்வு காட்சிப்படுத்தப்படுகின்றது. தமிழ் மொழிபெயர்ப்போடு காட்சிப்படுத்தப்படுகின்றது. தவறாமல் அதனை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் இவ்வாறான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளி தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.